ஏசையா. இயேசுவின் தியாகத்துக்கு நன்றி ஏசையா. எனக்கு ஜீவன் தந்து படைத்தவர் ஒரு நாளும் கைவிடாதவர். அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு நமக்காக இந்த உலகத்துல வந்தார். இந்த உலகத்துல வந்து நமக்காக பிறந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். நமக்காக ஒருவர் மரித்தார் என்றால் அது ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்காக இந்த பூமியில வந்து நமக்காக சிலுவையிலே மரித்தாருங்க. நமக்காக ஒரு தெய்வம் மரித்திருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த தெய்வம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தவர். இந்த உலகத்திலே அநேக மகான்கள், ரிஷிகள், ஞானிகள், இந்த உலகத்துல ராஜாக்கள் எல்லாம் பிறந்தாங்க. ஆனா ஒரு நாள் மரித்து போனார்கள். ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த தெய்வங்கள். ஒரு உயிரோடு எழுந்தது மட்டும் இல்லாமல் அவர் விரும்புகிறார். பைபிள் அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்க இருதயத்தின் வாசற்படி நின்று கதவை தட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து அந்த மனித இடத்துல வந்து அவனுடைய உள்ளத்துல வாழணும், அவனோடு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு விரும்புறாரு என்றால், இந்த ஆண்டவர் இயேசு மனிதன் உள்ளத்துல ஒரு இடத்தை கேட்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு உள்ளத்தை இடத்தை கேட்கிறார்னா, அந்த உள்ளத்துலதான் அநேக கவலை, இந்த உள்ளத்துலதான் அநேக கஷ்டம், அநேக பாரங்கள், வேதனை எல்லாவற்றையும் மனிதன் சுமக்கிறது அந்த இருதயத்துல. அவன் வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு உள்ளத்துல ஒரு சின்ன இடத்தை கொடுப்பா. இடத்தை கொடுத்தீங்கன்னா உன்னுடைய கவலைகள், கண்ணீர், கஷ்டம் எல்லாத்தையும் நான் கேர் எடுத்துப்பேன், நான் பொறுப்பெடுத்துப்பேன். அதனால்தான் ஒரு பைபிள் ஒரு அழகான பக்தன் சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை வெற்றி விடு. அப்போ நமக்கு அநேக கஷ்டங்களும் பாரங்களும் கவலைகளும் இருக்கும்போது என்ன செய்கிறது இந்த வழி தெரியாம இருக்கலாம். ஆனா நான் ஒரு வழியை